வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி மட்டன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காண்டி மசாலாஸ்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் நான் 1 ஸ்பூன் கீ சேர்த்துட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சோம்பு, ஸ்டார் அனீஸ், ஏலக்காய், அப்புறமா கேஷ்யூ சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா அது வதங்கவும் நான் 2 பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கலந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயமும் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நான் தக்காளி சும்மா 2 தக்காளி தான் நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு நிறைய தக்காளி போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. தக்காளி கம்மியாக தான் இருக்கும், ஆனியன் ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் தக்காளி 2 தக்காளி வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு தேவைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சிங்கன்னா உப்பு போட்டுக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் தக்காளி நல்லா வதங்கவும், நல்லா குழஞ்சி வதங்கவும் நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி மசாலா கிளிப்ஸ் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மட்டன் மசாலா, கரம் மசாலா, நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கரம் மசாலாவும் குழம்பு மசாலாவோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். இப்போ நல்லா மசாலாலாம் இதானோடனே தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். எனக்கு தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நீங்கள் மட்டன் வேகிற அளவுக்கு உங்களுக்கு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.